பிரிந்தவர்கள் ஒன்றிணைக்கப்படணுங்கிறதுனால தான் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 15ஆம் தேதி நான் கட்சி தொடங்குறதா இருக்கேன்னு இவர் சொல்லிட்டார். கூட்டணியை வலுப்படுத்தலைன்னா திமுகவை ஜெயிக்கிறது சுலபம் இல்லை. இன்னொரு முறை திமுக தான் ஆட்சிக்கு வரும். எடப்பாடி பிடிவாதமாக இருக்கிறாருன்னு சொன்னபோது அமித்ஷாவும் அதை என்டார்ஸ் பண்ணியிருக்கிறார். ஆமாம், அவருடைய பிடிவாதம் திமுகவை தான் திரும்ப ஆட்சியில் அமர்த்தும் அப்படின்லாம் அவரும் சேர்ந்து சொல்லிக்கிறார். சேர்ந்து நீங்கள் உள்ளறையில் சொல்லிக்கிட்டா போதுமா? அமித்ஷாக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறதுனால தானே கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற இந்த வடிவத்தில் இந்த அணி தேராதுன்னு அவருக்கு தெரியும். செங்கோட்டையன் தாவைக்கலை இணையறதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக விசஸ் தாவேக தாங்கிறத டிடிவி தினகரனுடைய குரலாகவும் இருந்தது. ஆனால் அதற்கு சேர்க்கைக்கு பிறகாக என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு ஒரு புது அணி கூட உருவாகலாமே. கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும். திமுகவோட அணி சேரலாம். ஜெயலலிதாவை சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களா தாவேக? நீங்கள் யாரை தெய்வமாக மதிக்கிறீர்களோ, நீங்கள் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, மறைவுக்கு பிறகும் அவர் என்னாலும் மதிக்கப்படுவார் அப்படின்னு காமிச்சா அந்த ஜெயலலிதாவுடைய விசுவாசியில் தன்னை நோக்கி வருவாங்கிற ஒரு அரசியல் கணக்கும் அதில் இருக்கு. பத்திரிகையாளர்கள் முகத்தை கூட பார்க்க மறுக்கிற ஒருத்தர் இந்த நாட்டை, இந்த மாநிலத்தை ஆளணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய அராஜகம். அப்படின்னா நீங்கள் பெரிய ஆள. விஜய் பார்வைக்கு நேராக சீட்டில் உட்காருனா 10,000, எங்கேயாவது ஒரு இடத்துல முன் வரிசையிலன்னா 5,000 ரூபா கொடுக்கணும் கட்சி நிர்வாகிகளுக்கு. கொடுத்தா தான் முன்னாடி உட்கார வைக்கிறாங்களாம். அது ஆன்மீக பணியா இல்லை லஞ்ச லாவண்யம் தொடங்குற இடம்? முதல்ல உங்கள் கட்சி நிர்வாகிகளோட நெருங்கி பழகுங்க, உங்கள் தொண்டர்களோட நெருங்கி வாங்க, மக்களோட நெருங்கி வாங்க. இந்த பவுன்சர் கலாச்சாரத்தை ஒழிச்சு கட்டுங்க. மத உணர்வுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அதே மதத்தினரும் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் ஒரு குரூப், ஒரு கோஷ்டி, ஒரு சில்மிஷம் பண்ணுற ஒரு கும்பல் ஒரு வேலையை செய்யுதுன்னா அதை நீதிபதி தடுக்கணும்ல. நீங்கள் 10 நபரோடு போய் தீபம் ஏற்றலாம் சொன்னாரா? அங்கே 10 பேரா நின்னாங்க திருப்பரங்குன்றத்தில். கேன்னு ஒரு பெரிய கூட்டம் தள்ளு முள்ளு பண்ணி காவல்துறை தள்ளி விடுறாங்களே, அவங்கெல்லாம் யார்? அப்போ அந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அதை கவனிக்கணும்ல. உங்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்காக ஆகம விதிகளையே மீறுவோன்னு சொல்றது எப்படி இந்து மத உணர்வுகளை மதிக்கிறதா? இந்த சேஷ்டைகளெல்லாம் வேற மாநிலத்தில் வச்சுக்கோங்க, அல்லது இந்தியாவில் எங்கேயுமே வச்சுக்காதீங்க. தமிழ்நாட்டில் அறவே நினச்சி பார்க்காதீங்க. உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் அதற்கு பலன் கிடைக்காது. ஒனடா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். OPS அவர்கள் டெல்லி பயணம் போயிட்டு வந்ததுக்கு பிறகாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. கண்டிப்பாக மீண்டும் கூட்டணியா, தனி கட்சி உருவாக போறாரா, அந்த தனி கட்சி மூலமா கூட்டணி என்டிஏல வருவாங்களான்னு. நான் தனி கட்சி தொடங்குவேன்னு என்னைக்கும் சொன்னதே இல்லையே அப்படிங்கிறத சொல்லிட்டார். அப்போ OPS தனி கட்சி தொடங்கலை அப்படிங்கிறதையும், பிரிந்தவர்கள் ஒன்றிணைக்கப்படணுங்கிறதுனால தான் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. OPS போயிட்டு வந்ததற்கு பிறகாக அண்ணாமலையுடைய பயணமும் முக்கியத்துவம் வாய்ந்ததான் நம்மளால பார்க்க முடியுது. என்ன நடக்குது சார்? OPS சொன்னது உண்மைதான். நான் தனி கட்சி தொடங்குவேன்னு அவர் சொன்னதே இல்லை. ஆனால் அவர் கலந்து கொண்ட கூட்டத்தில், அவர் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் வைத்திலிங்கம் அந்த வார்த்தையை பத்திரிகையாளர்கிட்ட சொன்ன நினைக்கிறேன். நாங்கள் இதை கழகமாக மாற்றோம். ஏன்னா தேர்தலில் போட்டியிடனா உரிமை மீட்பு குழு போட்டியிட முடியாது, சுயேட்சையாக கருதப்படுவார்கள். அந்த வழி தேர்தலில் போட்டிடுறவங்களுக்கு தான் புரியும். சுயேட்சை சின்னம் கொடுத்தா 2வது மிஷினில் 3வது மிஷினில் 37, 41 அந்த வரிசையில் போய் நிற்கும். இதுவே பதிவு பெற்ற அரசியல் கட்சியாக இருந்தால் ஒரு முதல் 10 இடங்களுக்குள்ள முதல் மிஷின்லேயே அந்த சின்னம் விசிபிளாக இருக்கும் ஓட்டர்ஸ்க்கு. அது வைத்தியலிங்கம் தான் சொன்னார். OPS சொல்லலையே தவிர, OPS நம்ம இப்படியே இருக்கலாம்னு சொல்கிறத அவருடைய ஆதரவாளர்கள் கடைசி வரைக்கும் கேட்க மாட்டாங்க. அவர் ஆரம்பிச்சு தான் ஆகணும்னு நம்ம நோக்கம் இல்லை. அவர் டெல்லி போன போதும் கூட ஒருங்கிணைப்பை பற்றி பேசினாருங்கிறதும் நிஜம்தான். அதுக்குன்னு இவர் போகலை, அவர்கள் அழைத்ததன் மூலமாக போனார். 4 வருஷமாக அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்க கொடுக்கவே இல்லை. இப்போது இவரை 10ஆம் தேதி பொதுக்குழுன்னு அறிவிச்சிருக்கிறார் எடப்பாடி. பீகார் தேர்தல்கள் முடிஞ்சிடுச்சு, ஜெயிச்சுட்டாங்க, பதவியேற்பு முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ தான் தமிழ்நாட்டை பற்றின ஞாபகம் வந்திருக்கு போல இருக்குது பிஜேபிக்கு. அதனாலையும் OPSக்கு அழைப்பு அதன் பேரில் தான் அவர் போனார். முதல் முறையாக OPS சொன்ன அத்தனையும் பொறுமையாக கேட்டிருக்கிறார் அமித்ஷா. இவரும் பதட்டத்திலையோ மறந்துட்டோ விட்டுருவோம்ட்டு ஒரு 20 பாயிண்ட்டை டைப் பண்ணி கையில் கொடுத்துட்டார். அதில் பிரதானமாக கவனிக்க தகுந்த விஷயங்கள், இன்றைய வடிவில் இப்போதைய தோற்றத்தில் இந்த கூட்டணி தேர்தலை சந்தித்தால் NDA 20% வாக்குகளை கூட பெற முடியாது. அந்த அணி 35 இடங்களை தாண்டுவதே கஷ்டம் அப்படின்லாம் OPS தைரியமாக யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறார். அவருடைய கணிப்பை சொல்லியிருக்கிறார். அப்போ கட்சி ஒன்றிணைலைன்னா, கூட்டணியை வலுப்படுத்தலைன்னா திமுகவை ஜெயிக்கிறது சுலபம் இல்லை. இன்னொரு முறை திமுக தான் ஆட்சிக்கு வரும். எடப்பாடி பிடிவாதமாக இருக்கிறாருன்னு சொன்னபோது அமித்ஷாவும் அதை என்டார்ஸ் பண்ணியிருக்கிறார்.
ஆமாம் அவருடைய பிடிவாதம் திமுகவை தான் திரும்ப ஆட்சியில் அமர்த்தோம் அப்படின்லாம் அவரும் சேர்ந்து சொல்லிக்கிறார். சேர்ந்து நீங்கள் உள்ளறையில் சொல்லிக்கிட்டா போதுமா? ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணணும் தான் பிஜேபிக்காரனும் அலறான், அதிமுககாரனும் தோண்டு போயிருக்கிறான். ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி பார்க்கணும்ல. எதுவுமே பண்ணலேன்னு இருக்கிற போது ஒரு முதல் நகர்வா, ஆனால் நகர்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இப்படி தான் 4 தடவை செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசினாங்க. கடைசியாக செங்கோட்டையன் அங்கிட்டு போய் ஐக்கியமாயிட்டாரு. அதையும் வேடிக்கை பார்த்தது தான் இந்த பிஜேபி. சரி, நம்ம அவரை கூப்பிட்டு பேசினமே, அவர் ஒரு வாரம் தடுமாட்டத்தில் இருந்தார்ல, மனவேதனையில் இருந்தார்ல, அவர் வார்த்தைப்படி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இல்லை நீங்கள் வாங்க, இன்னொரு கூப்பிட்டு பேசினாங்களா, ஆறுதல் சொன்னாங்களா, இல்லை நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையை போய் அவரை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திச்சாங்களா? இல்லவே இல்லை. நம்பி வந்தவர்கள் அத்தனை பேரையும் கைவிடுற தன்னுடைய வழக்கமான குணத்தை முதல்ல ஓபிஎஸ்க்கு காட்டினாங்க, அடுத்து செங்கோட்டையனுக்கு காட்டினாங்க. நம்மளுக்கு காட்டிடுவாங்களோன்னு பயத்தினாலோ அல்லது எச்சரிக்கை உணர்வாலோ தினகரன் சொல்லாம கொள்ளாம இந்த நிலைமைகளுக்கெல்லாம் முன்னாடியே உஷாரா வெளியே போயிட்டார். இப்ப ஏதோ தொடங்கி இருக்கிறார். இதனால பெருசா நடந்துரும்னு நானும் நம்பல. அமித்ஷாவும் பெரிய வாக்குறுதியும் ஓபிஎஸ்க்கு கொடுக்கல. நீங்க கவலைப்படாம இருங்க, 10ஆம் தேதி பொதுக்குழுவா, 8ஆம் தேதியெல்லாம் நாங்க கட்சியை ஒருங்கிணைச்சிடலாம், ஒன்றும் சொல்லலை. நீங்கள் ஒரு கிளம்புங்க, தகவல் இருந்தால் நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம், இல்லை 15ஆம் தேதி நான் கட்சி தொடங்குறதா இருக்கேன்னு இவர் சொல்லிட்டார். சொன்னது நிஜம். இன்னைக்கு ஒரு வெளியில இதுவரை சொல்லலை தவிர பூட்டி அறைகளுக்குள்ள சாத்திய கதவுகளுக்கு பின்னால் சொல்லிட்டாரு. அதுக்குள்ள நான் ஏதாவது தகவல் இருந்தா சொல்லி அனுப்புறோம் தான் சொன்னாங்களே தவிர பெரிய வாக்குறுதிகளோ இல்லை நீங்க எந்த முடிவும் எடுத்துறாதீங்கன்னு ஒரு நிபந்தனையோ கட்டுப்பாடோ ஒரு அழுத்தமோ கொடுக்கல ஓபிஎஸ்க்கு. ஒரு சகஜமான ஒரு சந்திப்பா தான் மனசுல பட்டதை சொல்லிட்டு வந்தாருங்கிறத தாண்டி ஓபிஎஸோட டெல்லி விசிட்ல பெரிய முக்கியத்துவம் ஒன்றும் இல்லை. ஆனா இதுக்கு ஏதாவது எஃபெக்ட் இருக்குமா சார் அப்படின்னு நீங்க கேட்டா, 10ஆம் தேதி பொதுக்குழு, 9ஆம் தேதிக்குள்ளாக எடப்பாடியை டெல்லிக்கு கூப்பிடுறாங்கன்னா என்னமோ நடக்குதோன்னு நம்ம யூகம் பண்ணலாம். உடனே எடப்பாடி சரண்டர் ஆயிடுவார், மிரட்டலுக்கு பணிந்து விடுவார் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். அப்படிதான் நடந்தா அந்த யூகத்துக்கும் விவாதத்துக்கும் ஒரு உயிர் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். அமித்ஷா அவர்களா அழைச்சுதான் ஓபிஎஸ் போனதா சொல்லியிருக்கீங்க. ஓபிஎஸ் எந்த நம்பிக்கையில போனார்? திரும்ப நம்ம இது எவ்வளவோ முறை அழைத்து பேசி கைவிட்ட பாஜக இப்ப கை கொடுக்குமா? எதிர்பார்த்தும் போகல, நம்பியும் போகல, வரும்போது ஏதாவது கொடுத்து விடுவாங்கன்னு 2 கட்டப்பையோடையும் போகல. நாம கேட்ட போதெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்காத அந்த தலைவர், அந்த பிரபலம் அமித்ஷா அவராகவே கூப்பிடுறாருன்னு ஒரு மரியாதைக்காக போய் நம்ம மனசுல பட்டதை போய் சொல்லிட்டு வருவோன்ட்டு தான் போனார். அதனால இந்த பயணம் அவருக்கு ஏமாற்றமும் அல்ல, வெற்றியும் அல்ல. ஆனா அமித்ஷாக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறதுனால தானே கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கிற இந்த வடிவத்துல இந்த அணி தேராதுன்னு அவருக்கு தெரியும். தேராது மீன்ஸ் ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிற யதார்த்தம் ஐபிங்கிற உளவுத்துறை அவரும் கையில் வச்சிருக்காருல்ல. இங்க நடக்கிற நிகழ்வுகள் அவருக்கு வந்துட்டு தானே இருக்கு. அப்ப ஏதாவது பண்ணலாமான்னு காலம் கடந்த ஞானோதயம் அமித்ஷாக்கு வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். கடுமையான வார்த்தை தான், பட் உண்மை அதுதான். நீங்க கட்சியை ஒருங்கிணைக்கணும்னா 6 மாசம் முன்னாடி இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கணும். போன பிப்ரவரி மாசம் சொன்னாங்க அந்த வேலையை தொடங்கலாம்னு. பிப்ரவரி போய் மார்ச் போயின்னு வரிசையா இந்த சரண்யா சொல்ற மாதிரி ஆணி போய் ஆவடி வந்து எல்லாம் வந்தாச்சு, ஒன்றும் நடக்கல. இப்ப ஏதோ செய்ய நினைக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படி ஏதோ செய்யணும்னு நினைக்கிறப்ப பாஜக மேலிடம் தலைமையா இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டு பேசாம ஏன் அண்ணாமலையை கூப்பிட்டு பேசியிருக்காங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. அண்ணாமலையால இந்த தலைவர்களை கையாள முடியும்னு நினைச்சிருக்கலாம். இல்லை இப்போ போனதே கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு தானான்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கலான்னு கூப்பிட்டுருக்கலாம். இல்லை அவர் இங்கே ஏதாவது சேஷ்டைகள் பண்ணி அந்த சேஷ்டை என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கலாமே பதவியை பறிச்ச பிறகும் அப்படி கண்டிக்க கூப்பிட்டுருக்கலாம். எதுக்கு கூப்பிட்டாங்கன்னே தெரியாத போது அண்ணாமலை எதுக்கு தான் கூப்பிட்டாங்கன்னு அக்கா மகளுக்கு காது ஊத்து வச்சிருக்கேன்னு பத்திரிகைக்கு கூட அண்ணாமலை போயிருப்பாரு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஏன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி டிடி தினகரன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சந்திச்சாரு. சோ அதையும் நம்ம ஒரு கல்யாண வீட்டுல அமமுக கட்சி மாவட்ட செயலாளருடைய வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது. அவர் ஊர்லேயே நடக்குது. அண்ணாமலை ஊரும் கரூர் மாவட்டம் தானே. அங்கே நடக்கிற போது இயல்பான சந்திப்பு தான். அது இல்லாமலே 2 பேருக்கும் நட்பு இருக்குங்கிறது வேற. இந்த சந்திப்பு எதற்காகன்னு தெரியாத போது நயினாரை புறக்கணித்து அண்ணாமலை அழைத்து பேசினார்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏதோ ஒரு வகையில இப்போ வரைக்கும் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் என்டிஏவை விமர்சிக்கிறாங்க. நயினாரை கூட ஒரு வகையில டிடிவில விமர்சிக்கிறாரு, அதிமுக விமர்சிக்கிறாங்க. ஆனா அண்ணாமலையை இப்போ வரைக்கும் தன்னுடைய நண்பர் அவங்கதான் என்டிஏ விமர்சிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லப்பா. நீங்க அவர் தலைவரா இருக்கிறாருன்னா அந்த கட்சியை விமர்சிக்கிறப்போ தலைவரை சேர்த்து விமர்சிக்கலாம். அவர் தலைவராகவும் இல்லை, ஒரு தனிநபராக தானே இருக்கிறார். பிஜேபியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர். அவரை போய் விமர்சிச்சு என்ன ஆக போகுது? பிளஸ் ஒரு நல்ல நட்புல இருக்கிற ஒருத்தர் இழுத்துட்டு போய் விமர்சிக்கிறதுக்கு அவசியம். விமர்சிக்க வேண்டிய அவசியம் இப்போ
நயினார் நாகேந்திரன் தினகரனை சீன்ற மாதிரிலாம் சில கருத்துக்களை சொன்னா தினகரன் பதிலடி கொடுத்தார். தினகரனை சீன்ற மாதிரி அண்ணாமலை கருத்து சொன்னா அப்பயும் தினகரன் மௌனமா இருந்தா அதுதான் கவனிக்கப்படணும். அவரும் வாய்த்த இருக்கிறார்கள், இவரும் வாய்த்த. ஏன் சார் 2 பேரும் அடிச்சுக்க மாட்டாங்கன்னு கேட்கிற மாதிரி விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதை எதோட பார்க்க வேண்டியதுன்னா ஓபிஎஸ் போயிட்டு வந்ததுக்கு பிறகாக உடனே அண்ணாமலைக்கும் ஒரு அழைப்பு கொடுத்து அவரும் போயிட்டு வராங்கிறப்ப இது ரெண்டுத்தையும் நினைக்க வேண்டாம். இந்த 2 மட்டும் இல்ல, இன்னும் அடுத்து யாரெல்லாம் கூப்பிடுறான்னு பார்த்து ஒட்டுமொத்தமான ஒரு முடிவுக்கு வரலாம். அவர் வந்து இப்போ ஓபிஎஸ் வந்து வெளியில சொன்னார், ஆமா ஒருங்கிணைக்கிறத பத்தி நான் பேசினேன், நேத்து ஏர்போர்ட்லயும் தமிழ்நாட்டு அரசியல் சூழல் குறித்து பேசுறேன்னு சொன்னார். இப்படி அண்ணாமலை வந்து ஒண்ணு சொன்ன பிறகு நம்ம அதை பத்தி பேச. சரி, ஒரு பக்கம் இந்த நகர்வுகள் நடக்கிறப்போ இன்னொரு பக்கம் என்டிஏ விட்டு வெளியில போனவங்களை நாங்க அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நயினார் சொல்றது நம்ம அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நயினார்ன்ற மதிக்க தகுந்தவர் அப்படிங்கறத விட்டுடுவோம். தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இங்கே மாநில கட்சியினுடைய தலைவருக்கு பெரிய அதிகாரமெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால் அது அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் என்டிஏவை நாங்கள் என்டிஏவுக்கு தினகரனை அழைக்க மாட்டோம்னு நயினார் சொன்னது கொஞ்சம் ஆச்சரியமான கருத்து. அவர் வெளியில் போயிட்டாருங்கிறது ஒன்று இருக்கட்டும், என்னை எப்படியாவது சேர்த்துங்கன்னு அவர் திருப்பி ஒன்றும் அப்ளிகேஷன் போடலை. பட் தேவையில்லாமல் வழியக்க வந்து அப்படி சொன்னாரா, இல்லை கேள்வி என்ன கேள்வி வந்து நயினார் அப்படி சொன்னார்னு எனக்கு புரியலை. ஆனாலும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை யோசிக்கிற ஒரு தலைவர் செய்கிற காரியம் அல்ல. அந்த கருத்தை அவ்வளவு வெளிப்படையா சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா கூட்டணி வேணும், திமுகக்கு எதிரான ஒரு கூட்டணி இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு பாஜக தலைவராவோ என்டிஏங்கிற ஒரு ஃபார்ம் இருக்கிறப்போ அவங்களும் வேணும், ஒரு ஓட்டா இருந்தாலும் வேணும்னு தான் நினைச்சிருக்காங்க. அதனாலதான் அது ஒரு ஆடா தெரியுதுன்னு நான் சொன்னேன். அது தவிர்த்திருக்க வேண்டிய கருத்து, ஒரு முதிர்ச்சியான தலைவர் பயன்படுத்துகிற கருத்து அது அல்ல இந்த நேரத்தில். செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கவளை இணைந்ததற்கு பிறகாக இன்று ஜெயலலிதா அவர்களுடைய நினைவஞ்சலி கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் அலுவலகத்திலும் நடத்தப்பட்டிருக்கு, தாவேக்க சார்பிலையும் நடத்தப்பட்டிருக்கு. அப்போ ஜெயலலிதாவை சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களா தாவேக்க? ஜெயலலிதாவை கொண்டாடுறாங்க, சொந்தம் கொண்டாடுறாங்கன்ற வார்த்தையெல்லாம் பெருசு. அவங்க என்ன உணர்வோடு அதை பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவர்கள் வழிகாட்டியாக சொன்ன 5 தலைவர்களில் எம்ஜிஆரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. ஆனால் மதுரை மாநாட்டில் எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான் விஜய் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அதை சொல்லிட்டு தான் அதிமுக தொண்டர்களுக்கு நான் இருக்கிறேன்னு மறைமுகமாக ஒரு அப்பீல் பண்ணார். வேதனையில் இருக்கிறீங்க, 26 நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க அவங்களுக்கு நல்லா தெரியும். எடப்பாடி தகுதியற்ற தலைவராக இருக்கிறார், ஊழல் செஞ்சுட்டு அதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள பிஜேபிக்கு போயிருக்கிறார்னு ஒரு தனிநபர் தாக்குதலையும் அந்த கட்சியின் மீதும் தாக்குதலை சொன்ன விஜய் அந்த கட்சி தொண்டர்களை குறிவைக்கிறத இன்னும் நிறுத்தலைன்றதனுடைய ஒரு உதாரணம் தான் ஜெயலலிதாவுக்கு இந்த அஞ்சலி செலுத்துறது நான் எடுத்துக்கிறேன். அதுக்காக ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றுக்கொண்டார் நம்ம எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் யாரை தெய்வமாக மதிக்கிறீர்களோ, நீங்கள் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, மறைவுக்கு பிறகும் அவர் என்னாலும் மதிக்கப்படுவார் அப்படின்னு காமிச்சா அந்த ஜெயலலிதாவுடைய விசுவாசியில் தன்னை நோக்கி வருவாங்கிற ஒரு அரசியல் கணக்கும் அதுல இருக்கு. அது எடுபடுமா எடுபடாதெல்லாம் நமக்கு தெரியாது. செங்கோட்டையனுடைய அரசியல் கணக்கு இப்படி போடுறாரு, அதிமுக வாக்குகள் இங்க வரணும் அப்படிங்கிறது விஜய் நான் சொன்னேன். விஜய் செங்கோட்டையன் அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. அவர் தனக்கு இருக்கிற தனிப்பட்ட தொடர்புகள் மூலமாகவே அதிமுக பிரபலங்களுக்கு இனிமேல் வள வீசுதான். ஏற்கனவே போன் போட்டுக்கிட்டு தான் இருக்கு. அவர் போன் என்கேஜாவே இருக்குன்னு சொன்னார் ஒரு நண்பர். ஒண்ணு அவருக்கு போன் வந்திருக்கு, இல்லாட்டி இவர் போட்டு பேசிட்டு இருப்பாருங்க. நான் அந்த அளவுக்கு தன் 53 ஆண்டுகால அதிமுக வரலாற்று பயணத்துல அவர் எவ்வளவோ பேரை பழகி வச்சிருப்பார் இல்லையா? இப்போ யார் அதிருப்தியில் இருக்கா, இவரை தட்டினா வந்துடுவார், இல்லை இவர் வந்தும் பிரயோஜனம் இல்லை, வேண்டாம், இவர் வந்தால் நல்லா இருக்கும், கஷ்டப்பட்டு அப்படின்னு ஒரு கணக்கு அவர் நேரம் போட்டிருப்பார். போட்டு அவர் எல்லா எக்ஸ்எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பழைய மந்திரிகளோட பேசிட்டு தான் இருக்கிறார். அந்த முயற்சியை செங்கோட்டையன் எடுப்பாருங்கிறது வேற. ஒரு கொள்கை சார்ந்து ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் என்ற முறையில் விஜயினுடைய அந்த சிந்தனைங்கிறது வேற. அதை சொன்னேன் நான். நீங்க சொல்ற மாதிரி விஜய் இதையெல்லாம் செய்யறது மூலமா அதிமுக வாக்குகளை குறிவைக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் கொள்கையில அவங்க தளர்வு எடுத்துட்டாங்க, ஜெயலலிதா உள்ள எடுத்துக்கிட்டது மூலமா என்ன கொள்கை அவங்களுக்கு இருக்கு, ஊழலை பத்தி நீங்க இதுக்கு மேல எப்படி பேச முடியும், இதெல்லாம் அதிமுக முன் வைப்பாங்கல்ல. ஊழலை பத்தி பேசினா அவர் கட்சியை நடத்த முடியாது. ஒரு 2-3 மாதம் முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ரோட் ஷோ நடத்தினார் விஜய். ஏர்போர்ட்லேருந்து கவுண்டம்பாளையத்துக்கு போனார்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு கல்யாண மண்டபத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு பயிற்சி பாசறை அது நடந்துச்சு, ட்ரைனிங் கொடுத்தாரு. அந்த நிகழ்ச்சியில் வந்தார், பேசிட்டு போயிட்டார், நல்ல கூட்டம், அதெல்லாம் ஓகே. அது முடிஞ்ச பிறகு ஒரு பொண்ணு வீடியோ வெளியிட்டாங்க, நிர்வாகியாக இருந்த பொண்ணு, அந்த கட்சியை சேர்ந்த பொண்ணு. முன் வரிசையில் உட்காரணும்னா 10,000, அது விஜய் பார்வைக்கு நேராக சீட்டில் உட்காரனா 10,000, எங்கேயாவது ஒரு இடத்துல முன் வரிசையிலன்னா 5,000 ரூபா கொடுக்கணும் கட்சி நிர்வாகிகளுக்கு. கொடுத்தா தான் முன்னாடி உட்கார வைக்கிறாங்களாம். அது ஆன்மீக பணியா இல்லை லஞ்ச லாவண்யம் தொடங்குற இடமா சொல்லுங்க? முறைகேடு, லஞ்சம், ஊழல் அப்படிங்கிறது அங்கேயே தொடங்குது இல்லை? சொல்லுங்க. இப்போ ஜனநாயகன் படம் வெளியில் வரப்போகுது,
118 ரூபா 50 காசு வரிகள் உட்பட. இதை தாண்டி ₹1 வசூலித்தாலும் நான் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன் என்னுடைய ரசிகர்கள் மேலே, அல்லது அந்த தியேட்டர்களுக்கு நான் ஒரு கடுமையாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். கூட வாங்காதீங்க. விஜய் ஒரு அறிக்கை விடுவாரா? அது முறைகேடு இல்லையா? அது ஊழல் இல்லையா? ஆட்சியில் உட்காந்து அந்த பச்சை இங்கில் கையெழுத்து போட்டு அந்த ரெட் கலர் நாடாவை எடுத்து முடிச்சு போட்டால் தான் அது ஊழலா? முறைகேடுங்கிறது எல்லா இடத்துலையும். அதை ஒழிக்கணும்னு நினைக்கிற ஒருவரையும் நம்ம பாராட்டலாம். சரியா? அதனால் ஒருத்தர் இப்போ செங்கோட்டையனை சேர்த்துட்டாரு, அப்போ புனிதம் ஆயிட்டாரா அப்படின்லாம் பார்க்கணும். அந்த செங்கோட்டையன் அதிமுக இருக்கிற வரைக்கும் புனிதராக இருந்தாரா உங்கள் பார்வையில்? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை? ஏடிஎம்கே இருக்கிற வரைக்கும் ஒரு புனிதர், தாவேக்காக்கு போயிட்டானா அவருடைய பழைய வரலாறுலாம் எடுத்து விடுவாங்களாம். அப்படி பார்த்தா அரசியலில் யாருமே புனிதர் இல்லை. மகாத்மா காந்தியே இன்னைக்கு இருந்தால் கூட அவர் மேலேயும் 4 சாயத்தை ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்திட்டு தான் இருப்பாங்க. அப்படிமா உலகம் மாறின பிறகு தவறுகளை ஏற்றுக்கிற பக்குவம் மக்களுக்கும் வந்தாச்சு. அடிங்கடா, கொஞ்சமாக அடிங்கடா காசுன்ற அளவுக்கு மக்கள் பக்குவப்பட்டு போயிட்டாங்க. அது ஒரு பிரச்சனையே இல்லைங்கிற அளவுக்கு மாறின பிறகு ஒரு தனிநபரை குறிவைத்து, ஒரு இயக்கத்தை குறிவைத்து, ஒரு தலைவரை குறிவைத்து ஊழலுக்கு இப்படி துணை போகிறாரே, ஊழலைவாதிகளை இப்படி அரவணைக்கிறாரேன்னு குற்றம் சொல்கிறது தப்பு. எந்த கட்சியில் ஊழல்வாதி இல்லைன்னு சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். இல்லை, விஜய் அவர்கள் முன்னாடி உட்காந்து பார்க்கறதுக்கு 5000 10,000 இதுக்கு முன்னாடியே வந்து பனையூரில் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் போடுறப்பயே சாதிய ரீதியாக பார்க்குறாங்க, பணம் கொடுத்து தான் போகிறாங்க, இந்த குற்றச்சாட்டுகளும் வந்தது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் மற்ற கட்சிகள்லாம் நம்மளால் கேட்க முடியுது. ஆனால் இதை நம்ம மட்டும் தானே பேசிகிட்டு இருக்கோம். என்னைக்கு வந்து விஜய் கிட்டையோ அவரை செய்தியாளர் சந்திக்கிறதாவே இல்லை, அதை எப்படி நம்ம கேட்கறது? இல்லை, நம்ம கேட்க வேண்டாம். முதல்ல அவர் தன்னைத்தானே ஒரு சுய பரிசோதனை பண்ணணும். நம்ம யாரு? எல்லா தலைவர்களை விட நம்ம பெரிய ஆளா? மோடியை விட நம்ம பெரிய ஆளா? அவர் தான் பத்திரிகையாளர் சந்திக்கிறல. கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இது வரைக்கும் நடத்தலாம். ஏன் கட்சி ஆரம்பித்தேன், என் கொள்கை என்ன, எனக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூட ஒரு அப்பீலோ ஒரு 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 என்ன ஒரு சகஜமான அல்லது உங்கள் பாடி லாங்குவேஜ் படியே கூட ஒரு ப்ரெஸ் மீட் இது வரைக்கும் நடத்தலையே. ஒரு முக்கியமான பொதுக்குழு செயற்குழு நடந்த பிறகும், தொடங்குறதுக்கு முன்னாடியும், முடிஞ்ச பிறகு கூட 2 நிமிஷம் நல்லா இருக்கீங்களா எதுவும் சாப்பிட்டு போங்க கூட பத்திரிகையாளர்கள் முகத்தை கூட பார்க்க மறுக்கிற ஒருத்தர் இந்த நாட்டை, இந்த மாநிலத்தை ஆளணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய அராஜகம் அது. அப்படின்னா நீங்கள் பெரிய ஆள? இந்த விஷயத்தில் தொடங்கி பல விஷயங்களில் விஜய் தன்னை முதல்ல சுய பரிசோதனை பண்ணணும். முதல்ல உங்கள் கட்சி நிர்வாகிகளோட நெருங்கி பழகுங்க, உங்கள் தொண்டர்களோட நெருங்கி வாங்க, மக்களோட நெருங்கி வாங்க. இந்த பவுன்சர் கலாச்சாரத்தை ஒழிச்சு கட்டுங்க. தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத கலாச்சாரம் அது. யாரோ ஏதோ ஒரு மாநிலத்திலிருந்து வந்து, அவர் எந்த மாநிலமாக இருக்கட்டும், எந்த ஜாதி மொழியாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற உங்களை பார்க்க வர்ற மக்களை இங்கே தள்ளுறது, எட்டி உதைக்கிறது, தூக்கி போடுறது, சாகசம் பண்ணுவதற்கு தமிழ்நாடு சர்க்கஸ் கூடாரம் அல்ல. இதை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுத்தோடனே எல்லாம் மாதிரி சுத்தம் சுயம் பிரகாசமாக விஜய் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கல. கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படணும்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிடணும்ல. இதெல்லாம் இல்லாமலே வர முடியும்னு நினைக்கிறேன். வந்துட்டாரு, அது இன்னும் தொடங்க கூட மாட்டாருன்னு ஒரு ஆதங்கத்தை தான் நம்ம சொல்கிறோம். இந்த பேட்டியை பார்க்கட்டும், நீங்கள் சொல்கிறதும் கேட்கட்டும், நான் சொல்கிறதும் போய் சேரட்டும், என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். தங்கமணி குறித்து கடந்த சில நாட்களா அவரை பத்தி மட்டும் கேபி முனுசாமியை சேர்த்து பல பேர் வதந்திகளை எல்லாம் நம்ம இதான் எடுத்துட்டு பேச வேண்டாம். தங்கமணியே போய் சேராருன்னா அப்படியே பூமி 2ஆ பொழந்துருமா, இல்ல தமிழ்நாடு அப்படியே இப்படி மாறிடுமா, பூத்து குலுங்கிருமா? அவர் ஏதாவது முடிவு எடுத்தா வரட்டும். 2 அமைச்சர்கள் பதவியில் இருக்கிற அமைச்சர்கள் எங்கள் இயக்கத்துக்கு வருவார்கள். ஆதவர்ஜனா சொன்னார்ல, நான் சொன்னேன் போய் சேரட்டும், ஏன் சேர்ந்தேன்னு அமைச்சர் சொன்ன பிறகு நம்ம அதை பத்தி பேசுவோம். மற்றபடி அது மாதிரியான எதிர்பார்ப்புகளுக்கோ அல்லது வதந்திகளுக்கோ நம்ம முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை. அதிகாரப்பூர்வமாக ஏதாவது ஒன்று வரணும்ல. இன்னொரு பக்கம் பாமக டெல்லியில நேற்று வந்து போராட்டம் முன்னெடுத்தாங்க, உயர் நீதிமன்றத்திலேயே போட்டாங்க. அன்புமணி சொல்றாரு, நான் தான் தலைவர், என்கிட்ட தான் மாம்பழம் இருக்கு அப்படின்னு சொல்லி. உண்மையிலே வருத்தமான செய்தி தான். ஏன்னா தமிழ்நாட்டு நலனுக்கு இல்லை குறிப்பாக வன்னியருடைய நலனுக்கு பாடுபட்ட கட்சி அந்த கட்சி. டாக்டர் ராமதாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் வன்னியர்களுக்காக மட்டுமல்ல, பிரதான நோக்கம் அதுவாக இருக்கலாம். பிற சமுதாயத்தில் பல பேருக்கும் சமூக நீதியை மையப்படுத்தி பல நேரங்களில் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் தான் டாக்டர் ராமதாஸ். ஸோ அந்த இயக்கத்தை நீங்கள் வன்முறை கட்சி, மரவெட்டி கட்சி அப்படின்லாம் பேசுகிறவங்க சில பேர் இருந்தாலும், இந்த கோர் ஐடியாலஜி, அவங்களுடைய பாராட்டத்தகுந்த மெச்சத்தகுந்த இந்த கோர் ஐடியாலஜியை யாரும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை அப்போ என்ன, எங்களுக்கு வேறு வழி இல்லை, சின்னத்தை முடக்கிடுறான் அப்படின்னு டெல்லி மண்ணில் உட்காந்துக்கிட்டு ஒரு நீதிபதி சொல்கிற நிலையை ஏற்படுத்தியது சாட்சாத் இந்த 2 பேர் தான், ராமதாஸும் அன்புமணி. ஆமாங்க. அப்போதான் நான் சொன்னேன், நீங்கள் 2 பேரும் உங்களை ஆளாக்கிய, உங்களை அடையாளப்படுத்திய, உங்களுக்கு அதிகாரம் அளித்த வன்னியர்களுக்கு துரோகம் செய்றீங்கன்னு நான் சொன்னேன். தமிழ்நாட்டு நலனுக்காக பாடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை 2ஆக பிளவு பண்ண துணை போனதன் மூலமா அந்த தமிழ்நாட்டுக்கும் நீங்க துரோகம் செஞ்சீங்கன்னு நான் அதனால தான் சொன்னேன். இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு அது ஒற்றுமையா இருந்தா பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற கட்சிக்கு நல்லது.
கட்சி என்கிட்ட தான் இருக்குன்னு அவர் பிரிஞ்சு போகிறதுனாலையோ, இல்லை இவர் ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒரு 5 சீட்டை வாங்கிட்டு ஏதாவது ஒரு அணியில் போய் டாக்டர் ராமதாஸ் சேர்றதுனாலையோ வன்னியர்களுக்கு பெருமையும் அல்ல. அண்ணன் திரும்பவும் சொல்கிறது, வன்னியர்களுக்கு செய்கிற துரோகம். அது 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஆனா இப்போ பேசும்பொழுதே இவர் வந்து பாஜக என்டிஏ பக்கமும் இவர் திமுக சாயலுமா தெரியுதுல்ல. இல்லை 2 பேரும் ஒரு இடத்துல இருக்க முடியாதுங்கிற அந்த யதார்த்தத்தின் அடிப்படையில் சொல்லுவாங்க. யார் எங்கே போய் செட்டில் ஆகிறாங்கன்னு பார்ப்போமே. ஒரு இது நானும் என்ன யூகம் பண்ணா, யார் சமாதானப்படுத்தினாலும் இருவரும் ஓரணியில் இருக்க முடியாது. இருந்தாலும் முழு பலன் வராது. செங்கோட்டையன் தாவைக்கலை இணையறதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக விசஸ் தாவேக தான்ங்கிறத டிடிவி தினகரனுடைய குரலாகவும் இருந்தது. ஆனா அதற்கு சேர்க்கைக்கு பிறகாக என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு ஒரு புது அணி கூட உருவாகலாமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது என்ன கணக்கு மாறிடுச்சா? பிரதான போட்டி அவர் சொல்றார். தாவேகா கவனிக்க தகுந்த கட்சி, அது தாக்கத்தை ஏற்படுத்தும், விஜய் தலைமையில் ஒரு அணி அமையும், அது எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த தினகரன், நீங்கள் எதிர்பாராத கூட்டணி அமையும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். என்ன அமைக்கட்டும் பாப்போமே, அவர் என்ன மனசுல இருக்குன்னு தெரியல. என்ன பெருசு இல்லாத அமைச்சர் போறாரு. ஒண்ணு தனியா நிற்பார், இயல்பாகவே விஜயோடு போய் சேருவார். அணிதான் விஜயோடு சேருவார், செங்கோட்டையன் சேர்ந்தது அல்ல. இந்த இயக்கம் அந்த இயக்கத்தோட கூட்டணி. 3வது ஆப்ஷன் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும், திமுகவோட அணி சேரலாம். திமுகவோட சேருவாரா? அவர் அப்படி முடிவெடுத்தால் நான் ஏன் போய் சேர்ந்தேன்னு அவர் சொல்லட்டும், அப்புறம் அதோட இம்பாக்டை நம்ம பேசுவோம். சசிகலா இன்றும் சொல்றாங்க, இன்னைக்கும் பேட்டி கொடுத்திருக்காங்க, அம்மா அவர்களுடைய தொண்டர்கள் ஒற்றுமையா இருக்காங்க, அம்மா ஆட்சி அவருடைய நல்ல மனசை பாராட்டலாம். அந்த கருத்தை அவர் சிறையிலிருந்து வெளிவந்து அந்த வாகனத்துல வந்துகிட்டு இருந்த போதே சில இடங்கள்ல மைக்ல பேசினார்ல, அந்த நிமிஷத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்றாரு, அதை பாராட்டலாம். பட் அவர் கன்ஸ்ட்ரக்டிவா என்ன முயற்சி எடுத்தாருன்னு வெளியே தெரியவே இல்லையே. இணைப்பு முயற்சிகள் 90% முடிந்து விட்டதுன்னு ஒரு வருஷம் முன்னாடி அவரோட சொன்னாரு. அதுக்கப்புறமே நீ யாருன்னு கேட்குற அளவுக்கு தான் அதிமுக சில பேர் என்ன இருக்கிறாங்களே தவிர, அந்த இணைப்பு முயற்சிகள் உயிரோட்டமா தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு நம்புறதுக்கு எதுவுமே நடக்கலையே. அப்படி குரல் கொடுத்த செங்கோட்டையனை வெளியே நீக்கிறத தள்ளி விட்டுறது அந்த மனப்பான்மை தான் எடப்பாடிட்டு இருந்து வெளியே வருதே தவிர, சரி நம்மை முதலமைச்சராக்கி சசிகலா சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒரு குறைஞ்சபட்சம் அந்த வேகத்தை குறைப்போம், கட்சியிலிருந்து நீக்குகிற வேகத்தை குறைப்பதும் கூட ஒரு குறைக்க மாட்டாரு. அப்போ சசிகலாவுடைய வார்த்தைகளை நம்ம அதை தாண்டி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க எனக்கு மனசு வரலை. அவருடைய நல்ல மனசை வேணா நம்ம எடுத்துக்கிடலாம், கட்சி ஒன்றா இருக்கணும், அது எல்லாருமே சொல்றாங்களே. சசிகலா முதல் நாள்ல இருந்து சொல்றார். அதுக்கு அவர் எடுத்த நடவடிக்கைகள் என்னன்னு வெளியில தெரியாத வரைக்கும் அதுக்கு மேல விவாதிக்க ஒண்ணும் இல்லை. அப்ப 26 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலத்துடைய எதிரொலி அதிமுகவுக்கு கிடைக்க போகுது. அப்படி இல்லை, அவரு தன்னம்பிக்கையோட தான் 21 தேர்தலில் தினகரனை சசிகலாவை ஏற்க மறுத்தார். தன்னம்பிக்கையோட தான் பிஜேபியை தள்ளி விட்டுட்டு 24 நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சார். 2லையுமே தோல்வி, படுதோல்வி. அதுவும் அதிமுக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 7 இடங்களில் நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் இழக்கிற அளவுக்கு ஒரு படுதோல்வியை சந்தித்த பிறகும் 3வது முறையும் தன்னம்பிக்கையோடு போறேன்னு சொன்னா அதுக்கு பேர் தன்னம்பிக்கையே இல்லை, தப்பு கணக்கு. சரிதானா? அப்படி யாரு சொல்றதையும் கேட்காம, ஒரு சீனியர் லீடர் அவர் சொல்றதை கூட காது கொடுத்து கேட்காம, சொன்ன அடுத்த நாளே பதவியை பறிக்கிறீங்க, இல்லை தன்னால் பாதிக்கப்பட்டவர்கள், தன்னால் நீக்கப்பட்டவர்கள், உங்க பாஷையில கட்சிக்கு துரோகம் செய்தலோடு வண்டியில போனாரு பசுமண்ணுக்குங்கிறனால கட்சியை விட்டே நீக்கிறீங்கன்னா இன்னும் அவர் தன்னை மாத்திக்கலைன்னு அர்த்தம். இதே மனப்பான்மையோட தேர்தலை சந்தித்தால் தோல்வி நிச்சயங்கிறது தான் அரசியல் பார்வையாளருடைய கணக்கு. எடப்பாடி தன்னம்பிக்கையோட 150 தொகுதியை சுற்றி வந்துட்டார், மீண்டும் நம்ம இதோட ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் யதார்த்தங்கிறது வேற. இன்னொரு முறை அதிமுக தோல்வியை சந்தித்தால் அது மீள முடியாத ஒரு சரிவில் கொண்டு போய் விட்டுடும். அது திருப்பரங்குன்றம் விவகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்கின்றது. இங்கே மதுரை கிளையிலையும் மேல்முறையீடு போயிருக்கிறதுனால அரசுடைய கேள்விக்கு உடங்க ஒத்து வச்சிருக்கிறாங்க. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக இந்த 3 நாளாக நடக்கிறது நீதிமன்றத்துக்கு உள்ளேயும் ஒரு பத்திரிகையாளராக வருத்தத்தை தருது. அந்த திருப்பரங்குன்றம் ஊரில் மதுரையை மையப்படுத்திய ஏரியாக்களில் நடக்கிற விஷயங்களும் நமக்கு சந்தோஷத்தை தரலை. வேல் யாத்திரைன்னு ஒன்று நடத்தி தமிழ்நாட்டு மக்கள் கன்னத்தில் அறைந்தார்கள் தமிழ்நாடு பிஜேபிக்கு. அரசியல் ரீதியாக அது ஒரு பொருட்டா கூட இடதுகையால் கூட புறந்தள்ளலை, கண்டுக்கவே இல்லை. 6 படை வீட்டில் ஒரு வீட்டில் கூட ஜெயிக்கல. ஜெயிச்ச ஒரு வீடு ராஜன் செல்லப்பா எப்படி ஜெயிச்சார்னு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய ஒரு சுய அறிமுகம், பணபலம், எம்ஜிஆர் காலத்தாள், இரட்டை இலைன்னு எத்தனையோ விஷயங்கள் அங்கே திருப்பரங்குன்றத்தில் அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு தவிர 6 படை வீட்டில் ஒரு படை வீட்டில் கூட இந்த பிஜேபி ஆட்களை உள்ள விடலை. அந்த உண்மை புரிந்திருந்தும் ஏதோ பிஜேபி தோத்துட்டாங்கன்னு சந்தோஷத்தில் நான் சொல்லலை. இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு குரல் கொடுத்தா பிஜேபியை வாழ்த்துற வரவேற்கிற முதல் நபர் நானாக தான் இருப்பேன். அப்போது அப்படி நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு மாநில வளர்ச்சி, மக்களுடைய நன்மை இன்னும் எதுவும் செய்ய மாட்டீங்க. மத அரசியல் என்கிற ஒரு தப்பான ஆயுதத்தை திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு வர்றீங்க.
நீதிமன்றங்களும் கொஞ்சம் கட்டுப்பாட்டை இழந்துடுச்சோன்னு ஏன் முதல் முறையாக ஜிஆர் சாமிநாதன் மேலே பல விமர்சனங்கள் பல நேரங்களில் வந்துருக்கலாம். இந்த முறை தான் அவர் சட்டத்தையே மீறுகிறார் அப்படின்லாம் சில விமர்சனங்கள் வர இருக்குது. உண்மையா பொய்யான்னு உச்சநீதிமன்றம் விசாரிக்கிற போது சொல்லட்டும், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் 2 நீதிபதிகள் அமர்வு கொடுத்த ஒரு தீர்ப்புக்கு மாறாக ஒரு தனி நீதிபதி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பிரதானமான கேள்வி முன்னாடி இருக்கு. சரி, அந்த தனி நீதிபதியும் சட்டம் தெரியாதவர் அல்ல ஜிஆர் சாமிநாதன். ஏதோ ஒரு சட்டத்தை மையப்படுத்தி இதன்படி எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுக்குறார். ராம ரவிக்குமார் தான் பெட்டிஷனர் நினைக்கிறேன். நீங்கள் 10 நபரோடு போய் தீபம் ஏற்றலாம் சொன்னாரா? அங்கே 10 பேரா நின்னாங்க திருப்பரங்குன்றத்தில். கேன்னு ஒரு பெரிய கூட்டம் தள்ளு முள்ளு பண்ணி காவல்துறை தள்ளி விடுறாங்களே, அவங்கெல்லாம் யார்? அப்போ அந்த நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அதை கவனிக்கணும்ல. அந்த பெட்டிஷனர் வரவழைச்சு எல்லாருக்கும் சம்மன் அனுப்புகிறார். போலீஸ் கமிஷனர் வாங்க, கலெக்டர் வாங்க, கோயில் லீவோ வாங்க கூப்பிட்றாரு. சட்டத்துக்கு உட்பட்டு கூப்பிட்றாரு. ராம ரவிக்குமார் இங்கே வாங்க, உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? நீங்கள் 10 பேரோட கூட்டிகிட்டு போய் தீப ஏற்ற சொன்னேன். எதுக்காக அங்கே 1000 பேர் நிற்கிறீங்க? கேட்டிருக்கணுமா கேட்டிருக்கூடாதா? அப்போது ஒரு அரசியல் அபிலாஷைக்காக ஒரு மத உணர்வுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அதே மதத்தினரும் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் ஒரு குரூப், ஒரு கோஷ்டி, ஒரு சில்மிஷம் பண்ணுற ஒரு கும்பல் ஒரு வேலையை செய்யுதுன்னா அதை நீதிபதி தடுக்கணும்ல. நமக்கு இறுதி எஜமானர் அதே ஜிஆர் சாமிநாதன் உள்ளிட்ட நீதிபதிகள் தான். அவர் மீதான விமர்சனத்தெல்லாம் தள்ளி வைங்க. அந்த ஜிஆர் சாமிநாதன் பதவியில் இருக்கிற வரைக்கும் அவர் தான் நமக்கு தெய்வம். சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் தனிப்பட்ட முறையில் நீதிபதிகள் மீது எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் அதே நீதிபதி உள்ளிட்ட நீதித்துறை கணவான்கள் தான் சாதாரண குடிமகனுக்கும் உச்சபட்ச இறுதிக்கட்ட பாதுகாப்பை நம்பிக்கை அளிக்கிற நபர்கள். அதை அந்த நீதிபதிகளும் புரிஞ்சு கொண்டு தான் நாம் எதிர்பார்க்கிறோம். மற்றபடி இந்து மத உணர்வுகளோடு விளையாடுகிற எவர் ஒருவருக்கும் எந்த மதத்தோடு யாரும் விளையாட முடியாது. இந்து மதத்தை காக்க நாங்கள் இருக்கிறோம், இந்து மத உணர்வுகளுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்னு சொல்லிட்டு வர்றாங்க இல்லையா பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து மத அமைப்புகள்லாம். அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்குது. ஆனால் அந்த குறைந்தபட்ச உண்மையை வச்சுக்கிட்டு அதே இந்துக்களும் பாதிக்கப்படுகிற அளவுக்கான அரசியல் சேஷ்டைகளை செய்வதை யாராக இருந்தாலும் நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே அதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான வரையறையை தரணும். அந்த தீபத்தூண்னா எது, இவர்கள் கேட்கிற அல்லது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை சொன்ன தூண் எது, காலங்காலமாக ஏற்றிக்கிட்டு வந்த இடம் எது, 2014 முதல் நடந்து வந்து கொண்டிருந்த ஒரு வழக்கில் 2017 ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு குறிப்பிட்ட விளக்கு தூண் எது, இதையெல்லாம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 2 நாள் இல்லை, கார்த்திகை தீபம் முடிஞ்சு போச்சு, ஒரு 4 நாளாவது தீர ஆராய்ஞ்சு ஒரு தெளிவான முடிவை தரணும்னு ஒரு பத்திரிகையாளராக நான் எதிர்பார்க்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் பாஜகவோ இந்த அமைப்புகளோ என்ன சொல்றாங்கன்னா, சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக உச்ச நீதிமன்றம் கொடுத்த உத்தரவையே எதிர்த்து நீங்க இப்படி செயல்படுறது சரியா? நீதிமன்ற உத்தரவை எதிர்த்துன்னு சொல்றீங்களே, அதுவே கொஸ்டினபிளா இருக்கு. அப்பீலுக்கு போயிருக்கிறோம். சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாடுன்னு இதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுல இருக்கிற ஒரு வாய்ப்பு தானே மேல்முறையீடு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். இன்னைக்கு ஆகம விதிகளை சுட்டி காட்டி ஒரு மதிப்புக்குரிய ஒரு நபர் சொல்லியிருக்கிறார்ல, கார்த்திகை தீபம்னா அந்த நாளில் அந்த இடத்துல ஏற்றணும். தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னா அடுத்த நாள் தீர்ப்பு வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் அதே இடத்துல ஏத்துட்டுமே ராம ரவிக்குமார். அப்போ உங்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்காக ஆகம விதிகளையே மீறுவோன்னு சொல்றது எப்படி இந்து மத உணர்வுகளை மதிக்கிறதாகும்? இந்துக்கள் விழிச்சுக்கணும். சரிதானே? இன்னைக்கு போய் திருப்பரங்குன்றத்தில் நின்றுக்கிட்டு கடைகளை அடங்கன்னு வற்புறுத்துறீங்க. அவனுக்கு நிஜமாகவே உணர்வு இருந்தால், நிஜமாகவே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோன்னு திருப்பரங்குன்றத்து இந்துக்கள் நினைச்சிருந்தா அவனாவே கடையை மூடி இருப்பான். நீங்க போய் கெஞ்சணும்னு அவசியம் இல்லை, மிரட்டணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு பிஜேபி வீதி வீதியா போய் கடைகளை மூடுங்கன்னு மிரட்டுறீங்க, உருட்டுறீங்க, அழுத்தம் கொடுக்குறீங்க, வேண்டுகோள் விடுக்கிறீங்க, அன்பா கேட்டுக்கிறீங்க. எல்லா கேட்டகரியும் நான் ஒத்துக்கிறேன். எதுக்கு இது? அவன் பாதிக்கப்பட்டிருந்தா அவனே கடையை மூடுவானே. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க இந்த ஊர்ல இந்துக்கள் முஸ்லிம்கள் நல்லா தான் இருக்கிறோம், எங்கே விளக்கேற்றுறது, எங்கே ஆடு வெட்டணும் வெட்டக்கூடாது, இதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். வெளியூர் ஆட்கள் இங்கே வந்து தகராறு பண்ணுறாங்க. எத்தனை பேர் பேட்டி கொடுக்குறாங்க? இதை எல்லாத்தையும் எல்லோரும் மனசில் வச்சுக்கணும். நீதிமன்றங்கள் நாம தான் இந்த நாட்டினுடைய குடிமகனுக்கு கடைசி நம்பிக்கை அப்படிங்கிறத, மற்ற வெறுப்புகளெல்லாம் தள்ளி வச்சுட்டு எந்த பிரச்சனையும் அணுகணுங்கிறதா நம்மளுடைய ஆசை. மதுரையில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு நேற்று மேல்முறையீடு போக போறையும் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் எந்த விதிமுறைகளையும் மீறல, அரசாங்கம் தான் உள்நோக்கத்தோடு செயல்படாத அந்த நீதிபதிகளை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம தனித்தனியாலாம் அப்படி விமர்சிக்க கூடாது. பத்திரிகையாளர்களுக்கு அளப்பரிய சுதந்திரம் இருக்கலாம், சும்மா பம்மாத்து நீதிபதிகளை விமர்சிக்க முடியாது. அந்த தீர்ப்பை விமர்சிக்கலாம், ஆனாலும் அவசரப்பட்டு நம்ம விமர்சிக்க கூடாது. உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி கடைகளை அடைக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடியவர்களுமே வந்து
சாமானிய ஒரு பாட்டி சொல்றாங்க, எனக்கு வாழைப்பழம் வித்து தீர்ந்தாதான் நான் இன்னைக்கு சாப்பிட முடியும். இவங்க கடையை மூடுங்கன்றாங்க, இவங்க மூட வேணாம். அவங்களுக்கு என்ன விஷயம் நடக்குதுங்கிறதே புரியல. எனக்கு எதுவுமே செய்ய தோணல. எனக்கு வித்துருச்சுன்னா நான் மூடிட்டு போயிடுறப்பா. நானும் ஒரு இந்து தான். இந்த பாவச் செயல்கள்ல எனக்கு நம்பிக்கை உண்டு. அந்த கிழவி அல்லது அந்த வயசான அம்மாவுடைய வாழ்க்கையில விளையாடுறதே ஒரு பாவச் செயல் நம்புறேன். மனசாட்சியுள்ள ஒரு பிஜேபிக்காரரும் ஒரு இந்து அமைப்பு உறுப்பினரும் இதை நினைச்சு பார்க்கணும். அதுவும் ஒரு பாவச் செயல் தான். இந்த பாவத்தை செய்யறத எந்த கடவுள் அனுமதிக்கிறாருன்னு சொல்லுங்க. ஆணோ பெண்ணோ எந்த தெய்வமோ இப்படி ஒரு கிளவியை போய் நீங்க சீண்டலாம், அந்த அம்மாவுடைய ஒரு நாள் வாழ்வாதாரத்தை கெடுக்க முயற்சிக்கலாம். எந்த ஆகம விதி சொல்லுது, எந்த இறை நம்பிக்கை சொல்லுது, எந்த மதமா வேணாலும் இருக்கட்டும். அதனாலதான் சொல்றோம், இந்த மாதிரி விஷயங்கள்ல அரசியலை புகுத்தாதீங்க. நாங்களா இருந்துக்கிறோம், எங்களுக்கு இஷ்டம்னா நான் எந்த தூண்லையும், அது விளக்கு தூணா கம்பத்தூணா அந்த தூணாலாம் எங்களுக்கு அவ்வளோ. எனக்கு நம்பிக்கை இருந்தால் நான் மயில்கல்ல கூட போய் கும்பிட. ஒரு ஐஜி இருந்தார், மயில்கல்ல பார்த்தாலே இறங்கி கும்பிடுவாருன்னு சொல்லுவாங்க நக்கல். ஆனால் அவர் நோக்கம் என்னன்னா, அவருக்கு நம்பிக்கை இருக்கிற எதையும் வணங்குகிற உரிமை அவருக்கு இருக்கு. அரசியலமைப்பு சட்டம் அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. அது இந்துக்கும் இருக்கு, எல்லா மதத்தவருக்கும் இருக்கு, எனக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. அதை நாங்க பாத்துக்கிறோம். எங்களை வேலையை செய்ய விடுங்க. நீங்க அரசியல் பண்ற இடத்துல போய் பாருங்க. அதான் வேண்டும். நேற்று பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் உட்பட எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல வந்து உங்களை ஏன் உள்ள விடல, சிஐஎஸ்எஃப் எனக்கு விளக்கம் கொடுக்கணும், உங்களை யார் தடுக்க சொல்லிடுறேன். நான் நீதிபதிகளை பற்றி தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க கூடாது. ஆனா பத்திரிகையாளராக ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியே ஆகணும். தொழில் பாதுகாப்பு படையினர் என்ற சிஐஎஸ்எஃப் கூப்பிட்டு நீங்க திருப்பரங்குன்றத்துக்கு கூட போங்க, அதை லா அண்ட் ஆர்டர் ஹேண்டில் பண்ணுங்கன்னு மறைமுக உத்தரவு. இன்னைக்கு அசஸ்மெண்ட் போய் பண்ணுங்கன்னு அனுப்புறாரு. அவங்களுக்கு சட்டம் ஒழுங்குல என்ன அனுபவம் இருக்கு? சரி, அது மத்திய அரசினுடைய ஒரு பாதுகாப்பு படையினுடைய ஒரு அங்கம். ஒரு மாநில அரசினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியில் இருக்கிற மாநில அரசு உயிரோடு இருக்கிற போது, செயல்பட்டு கொண்டிருக்கிற போது, அந்த அரசின் நிர்வாகத்தின் கீழ் ஒரு காவல்துறை இருக்கிற போது, சட்டம் ஒழுங்கு ஸ்டேட் சப்ஜெக்ட் தான் என்பதை நன்கு தெரிந்திருந்தும் அந்த நீதிபதி இப்படி சிஐஎஸ்எஃப் கூப்பிட்டு அனுப்புறாரு. இது சரிதானாங்கிற ஒரு பாமரத்தனமான கேள்வி எனக்கும் எழுகிறது. இதை நேற்று 2 நீதிபதிகள் அமர்வுலையும் தமிழ்நாடு அரசு எடுத்து சொன்னாங்க. நாளை மறுநாளோ அந்த வழக்கு வருகிற போது உச்சநீதிமன்றத்தில் அவங்க எடுத்து சொல்லுவாங்க. இதை இந்த 3 நீதிபதிகளும் கவனத்தில் கொண்டும் அதுக்கு மாற்று கருத்து, மாற்று நிலைப்பாட்டை எடுத்தாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் நீண்ட காலத்தை நோக்கி பார்த்தா ஒரு அமைதியான சூழல், அரசமைப்பு சட்டத்தை காக்க வேண்டிய கடமை நீதிபதிகள், மாநில அரசு, மத்திய அரசு எல்லாருக்குமே இருக்கு. நீண்ட கால நோக்கில், தொலைநோக்கில் பார்த்தா இந்த உத்தரவு ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைந்து விடுகிற ஆபத்து இருக்கு. நல்ல நோக்கத்தோடு தூய மனதோடு ஜிஆர் சாமிநாதன் சொல்லியிருந்தாலும் நாளைக்கு வரப்போற நீதிபதி இன்னொரு எக்ஸ் ஒய்யும் இதே உள்நோக்கத்தோட அல்ல இதே நல்ல நோக்கத்தோட செயல்படுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. வர சொல்லு, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வர சொல்லு. நான் இந்த முண்ட கன்னியம்மன் கோயிலில் ஒரு உண்டியலை திறக்கணும், அது என்றதுக்கு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து ஒரு டீம் அனுப்புங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? சிஆர்பிஎஃப்லேருந்து ஒரு டீம், ஒரு கமாண்டோ ஃபோர்ஸ் அனுப்புங்க. எதுக்கு இதெல்லாம்? இது எங்கே போய் முடியும்? இது ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் சட்ட சிக்கலை நோக்கிய பயணத்தின் தொடக்க புள்ளியா இது மாறிடக்கூடாதுங்கிறதுனால நான் இந்த அப்பீல வைக்கிறேன். 14, 17 2 தீர்ப்புகளை மேற்கோள் காட்டுறாங்க. அதுல குறிப்பா நம்ம 17 மட்டும் எடுத்துக்கிட்டாலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தப்போ வந்ததா சொல்றாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களே இல்ல இது மத கலவரத்தை உண்டாக்கும்னு அரசு தரப்புல இருந்து சொன்னாங்க. நேற்று வெளியிட்ட அறிக்கை தவறான அறிக்கை. எடப்பாடி அரசியலுக்காக திமுகவை வீழ்த்துங்க, திமுகவை கடுமையா விமர்சிங்க, களமாடுங்க, எதிர்த்து, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நம்ம ஆட்சியில் அம்மா எடுத்த முடிவு, நான் முதலமைச்சராக இருந்த போது என் அரசு எடுத்த முடிவு, அவர்கள் எடுத்த நிலைப்பாடுன்னு எடப்பாடி ஒரு நிமிஷம் கூட அதை பற்றி யோசிச்சு பார்க்கல. அதே நிலைப்பாட்டில் இன்னைக்கு திமுக அரசாங்கமும் அது தொடர்ந்து அப்படியே ஒரு அரசின் தரப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டே தான் வர்றாங்க. அவசரப்பட்டு அந்த அறிக்கை விட்டுட்டாரோன்னு எனக்கு தோணுது. திமுகவை வேறு வகையில் விமர்சிச்சிருக்கலாம். அப்போது திமுக சில நேரங்களில் அந்த அமைப்பை கட்சியை சேர்ந்தவங்க இந்து மத கடவுள்களை சீண்டி பார்ப்பாங்க. அவங்க எப்படி பிறந்தாங்க தெரியுமா, இவருக்கு மச்சனை யார் தெரியுமா, சித்தி யார் தெரியுமாலாம் கடவுள்களை நக்கல் பண்ணுறதெல்லாம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அடங்கி இருக்கு. அது எப்படி இந்து மத உணர்வுகளை புண்படுத்துன்னு நம்ம சொல்கிறோமோ, நாங்கள் அமைதியாக வழிபட்டு இருக்கிற ஒரு விவகாரத்தில், ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உள்ள புகுந்து கலாட்டா பண்ணுறதும் அதே இந்து மத உணர்வுகளை புண்படுத்துவது தான். அதற்கு துணை போவதும் அதே செயலுக்கு ஈடானதுதாங்கிறத எடப்பாடியும் புரிஞ்சுக்கணும், பிஜேபியும் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடுலயும் மத கலவரமோ மத அரசியலுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரின்னு இதை எடுத்துக்கிறதா நம்ம திருப்பரங்குன்றம். அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி நம்ம பீதியை கிளப்ப வேண்டாம். அப்படி ஒரு சூழல் வர வேண்டாம், வருவதை அறவே அனுமதிக்க வேண்டாம். அதுல ஊடகங்களுக்கும் பங்கு இருக்குங்கிறத சுட்டி காட்ட விரும்புறேன். சம்பந்தப்பட்ட எல்லோருமே இந்த சேஷ்டைகளை எல்லாம் வேற மாநிலத்துல வச்சுக்கோங்க, அல்லது இந்தியாவில் எங்கேயுமே வச்சுக்காதீங்க. தமிழ்நாட்டில் அறவே நினைச்சு பார்க்காதீங்க. உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் அதற்கு பலன் கிடைக்காது.
தமிழ்நாட்டு மக்கள் 1000 கஷ்டப்படலாம், வேதனையில் உழலலாம். ஆனாலும் அரசியல் தெளிவு படைச்சவங்க, உணர்வுகளுக்கு ஆட்பட்டவங்க, இன்னொருத்தனை விரும்பி போய் துன்புறுத்தவே மாட்டாங்க. சென்டிமெண்டல் அனிமல்ஸ், உணர்வுகளுக்கு ஆட்பட்டோம். இன்னொருத்தன் கஷ்டப்பட்டால் நாமளே கஷ்டப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுற மக்கள் நிறைந்த இந்த தமிழ்நாட்டில் உங்களுடைய சேஷ்டைகளை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சேஷ்டை பண்ணுற நபர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமா சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இரண்டு கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. Subscribe to One India and never miss an update.